வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறனா அந்த நல்லதை ஈர்க்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்றனால தான். அந்த வகையில் மிதுனம், கடகம் இந்த 2 ராசிக்காரர்கள் ஒரே வீட்டில் இருக்கிறார்கள் என்றால் அந்த வீடு எப்படி இருக்கும், எந்த மாதிரியான மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும், ஒவ்வொரு முறையும் இவர்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்ன அப்படின்னு வேறு எங்கும் கிடைக்காத அற்புதமான தகவல்களை கணிப்புகளை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் ஆழ் மனதில் நல்ல ஒரு அதிர்வலைகளை உருவாக்கி நல்லதை நோக்கி பயணிக்க வைக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் நான் இந்த ஒவ்வொரு பதிவுகளும் கொடுத்துட்ருக்கேன். ஆகையால் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி இதை முழுமையாக பார்க்கும் பொழுது இதற்கான முழுமையான பலனை நீங்கள் பெறலாம். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துச்சோ அதே போல தான் நம்ம கையால் தயாரித்து கொடுத்த இந்த ஆன்மீக பொருள் கந்திருஷ்டி சாம்பிராணி இன்றைக்கி வாங்கியவர்கள் அனைவருக்குமே தங்குதடையில்லாத முன்னேற்றத்தை பார்த்துட்ருக்காங்க, நல்ல மாற்றத்தை உணர்ந்துட்டுருக்காங்க. ஐயா, இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும். என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம் பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இதை நான் சொல்கிறேன். ஐயா, இந்த பதிவுகள் கொடுப்பதெல்லாமே நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சாம்பிராணி நீங்கள் வாங்கணுன்றதுக்காக இதை நான் கொடுக்க கிடையாது. தொடர்ந்து கடந்த 5 வருடங்களாக நம்ம பதிவுகள் பார்த்தவங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் நம்ம எந்த ஆன்மீக பொருளுமே அதிகமாக கொடுத்ததே கிடையாது. அது குறிப்பாக நம்ம தயாரித்து எந்த ஆன்மீக பொருளும் கொடுத்ததே கிடையாது. மற்ற இந்த கோமதி சக்கரங்கள் இந்த மாதிரி சில ஆன்மீக பொருட்கள் வெளியிலேருந்து நமக்கு கிடச்சிது, அது நம்மக்கிட்ட இருக்குதுன்னு கம்மி ரேட்டுக்கு நம்ம கொடுத்தோம், வாங்கிக்கிட்டாங்க, அவ்வளோதான். அதுவும் கொடுத்து 2-3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம எந்த ஆன்மீக பொருளுமே கொடுத்ததே கிடையாது. இப்போ தான் முதல் முறையாக நம்ம கையால் தயாரித்து இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி நம்ம கொடுத்தோம். அதுவும் கொடுத்ததற்கான காரணம், நம்மிடம் ஜாதகம் பார்த்தவங்க நிறைய பேர் தொடர்ந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ கந்திருஷ்டி, ஏதோ ஒரு பிரச்சனை எங்களை தடுத்துக்கிட்டே இருக்குங்க, முன்னேற விடாமல் பண்ணுதுன்னு சொன்னனால தான் நம்ம கையால் நம்ம தயாரித்து இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி கொடுத்தோம். இன்றைக்கி வாங்கினவங்க அனைவருக்குமே நல்ல மாற்றங்கள். இந்த பதிவை பார்ப்பவர்களுக்கும் நான் தெளிவாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஐயா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்குங்க. யாரும் இங்கே ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் வாங்கியே தான் ஆகணும்னு நான் எந்த பதிவுகளையும் நான் சொன்னதே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம பதிவுகள் பார்க்குறவங்கள 99% எல்லா நபர்களும் நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் தான். அந்த ஒரே 1% நபர்கள் மட்டும்தான் நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்பில் இப்படி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஐயா நீங்கள் இதை வாங்கணுன்றதுக்காக இந்த பதிவுகள்லாம் கொடுக்குறீங்களா அப்படின்னு. நான் திரும்பவும் சொல்கிறேன், இதை வாங்குவதும் வாங்காமல் இருப்பதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா, ஒரு நல்ல விஷயம் நம்மளை நோக்கி வருதுன்னா இங்கே நிறைய பேர் அதை ஏற்றுக்காமல் போனவங்க தான் நிறைய பேர், அதற்கு வழிவிடாமல் போனவங்க தான் நிறைய பேர், தன் வாழ்க்கைக்குள்ளே அதை என்ட்ராக விடாமல் பண்ணவங்க தான் இங்கே நிறைய பேர். அதனால தான் இன்றைக்கி தொடர்ந்து ப்ராப்ளத்தை பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆகையால் இந்த ஆன்மீக பொருள் வாங்கணும் உங்கள் மனசில் பட்டுருச்சுன்னா நீங்கள் வாங்குங்க. ஆனால் வாங்கிட்டிங்கன்னா தொடர்ந்து வாங்குவீங்க, நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏன்னா அதற்கான நல்ல நல்ல மூலிகைகளை இதில் கொண்டு இதில் சேர்த்து காய வச்சு அரைச்சி பொடியாக்கி ஒரு நாள் முழுக்க பூஜை அறையில் வச்சுருந்து நல்ல மந்திரங்களை சொல்லி வாங்குறவங்களுக்கு நல்லது நடக்கட்டுமே. நம்ம பதிவுகளை பார்க்குறாங்க, இத்தனை வருஷமாக நீங்கள் கொடுத்த பேராதரவு இன்றைக்கி 11 லட்சம் சந்தாதாரில் கடந்து நம்ம வெற்றி நடை போட்டுட்ருக்குறோம். அப்போ இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு இந்த ஆன்மீக பொருள் வாங்குறவங்களுக்கு இனிமேல் நல்லது நடக்கட்டும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி நம்ம தயாரித்து கொடுத்தோம். அதே நல்ல எண்ணத்தில் இன்றைக்கி வாங்கினவங்களும் நல்லா இருக்காங்க. ஆகவே வாங்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கோங்க, சரிங்களா? உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க, சரிங்களா? சரி, இப்போ இந்த பதிவுக்கான பலன்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9345397967 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நீங்கள் இப்போது இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மிதுனம், கடகம் இந்த 2 ராசிக்காரர்களும் உள்ள வீடு எப்படிப்பட்ட மாற்றத்தைக்கான ஒரு வீடாக இருக்கும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஐயா, மிதுன ராசிக்காரங்களை பற்றி நம்ம சொல்லும்போதும் சரி, கடகராசிக்காரர்களை பற்றி நம்ம சொல்லும்போதும் சரி, தெளிவான சில விஷயங்களை நம்ம ஏற்கனவே விளக்கியிருக்கோம். இந்த ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள், எந்த மாதிரி சிந்தனை கொண்டவர்கள், எதை நோக்கி பயணிப்பவர்கள்னு. கடகராசிக்காரங்க வேலைக்கான நபர்கள், தொழிலுக்கான நபர்கள். மிதுன ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் யாரையாவது ஒருத்தரை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவ்வப்போது ஏற்பட்டுருது. ஆனால் இந்த 2 ராசிக்காரர்களும் ஒரே வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த இடங்களில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முழுமையான ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரிய வருது. குறிப்பாக ஏன் இதை நான் சொல்கிறேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரங்களுக்கு தன் மேலே ஒரு நம்பிக்கை அதிகமாக இருக்கும். என்ன நம்பிக்கை அதிகமாக இருக்குன்னா, நம்ம ஒவ்வொரு விஷயம், அதாவது இவங்க எந்த இலக்கை நிர்ணயிக்கிறாங்களோ அந்த இலக்குக்கு தகுதியான நபர்னு இவங்க மனசு சொல்லும். இந்த பதிவை பார்க்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கும் அவங்க மனசு அப்படி தான் இருக்கும்.
அதாவது தன் மீது தனக்கு நம்பிக்கை அதிகம் கொண்ட நபர்களாக இருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தும் ஏன் அந்த இலக்கை அடைய முடியல, அந்த இலக்கை ஏன் நம்மளால் அடைய முடியலன்ற கேள்வி கடகராசிக்காரருடைய மனசை எப்போவுமே தொலைச்சி எடுத்துகிட்டு இருக்கும். அது எப்போவுமே உறுத்திட்டு இருக்கும். ஏன் அந்த இடத்த இன்னும் நம்ம அடையாமல் இருக்கிறோம், ஏன் நம்ம லைஃப் அடுத்த கட்டம் போகாமல் இருக்குன்னு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 35 வயது 35 வயதை தொடும்பொழுது தான் இவங்களுக்கு லைஃப்னால் என்னன்னே தெரியும் பெரும்பாலும். அது வரைக்கும் இவர்கள் வெகுளித்தனமாக நம்மள மாதிரி தான் எல்லோரும் இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு யார் நல்லவங்கன்னு தெரியாமல் யார் கெட்டவங்கன்னு தெரியாமல் சேரக்கூடாத நபர்களிடமெல்லாம் தெரியாதனமாக இவங்கெல்லாம் போய் சேர்ந்து நேரத்தையும் காலத்தையும் வீணடித்து அதன் பிறகு கிட்டத்தட்ட குறிப்பிட்ட இப்போ நான் சொன்ன வயதெல்லாம் தாண்டும் பொழுது இவங்கள் மனதில் உதிக்கக்கூடிய எண்ணம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஐயோ இவ்வளோ நாள் இதெல்லாம் நம்ம கவனிக்காமல் இருந்துட்டோமே, உலகம்னா இதுதான், மனிதர்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க, இந்த உலகத்தில் இந்த இடத்தில் நம்ம வாழணுன்னா இப்படிப்பட்ட வழிமுறைகளில் நம்ம வாழ்ந்தால் மட்டும்தான் அடுத்த கட்ட போக முடியுன்ற தெளிவுகள்லாம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை அனுபவங்கள் தான் இவங்களுக்கு இதை எல்லாத்தையுமே புரிய வைக்குது. அதனால தான் இந்த ராசிக்காரர்கள் குறிப்பிட்ட வயதுக்கு மேல் இருப்பவர்கள் மனசில் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, ஐயோ நேரத்தையும் காலத்தையும் நம்ம வீணாக்கிட்டோமே, இந்த விஷயங்களை அன்றைக்கி நம்ம பண்ணாமல் இருந்திருக்கலாம், இந்த விஷயத்துக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகாமல் இருந்திருக்கலாம், இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தன் மனசுக்குள்ளே கடந்த கால நிகழ்வுகள் பற்றி அடிக்கடி மனசு நொந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக தான் இந்த மிதுன ராசிக்காரங்க இருக்காங்க. அப்போ இந்த 2 ராசிக்காரர்களும் இருக்கக்கூடிய அந்த இடத்துல பார்த்திங்கன்னா குறிப்பாக வழிபாடுகள் ரீதியாக இறை ஆகர்ஷண சக்தி ரீதியாக பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் பாருங்கள் முருகன் பக்தர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இவங்க ஆன்மீகத்தில் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது இவர்களுக்கான தேடல் இருக்கும், ஆன்மீகத்தில் இவர்களுக்கான தேடல் இருக்கும். ஆனால் இவர்கள் தேடி செல்லக்கூடிய விஷயங்கள் இவர் ஒன்றும் இல்லை, ஒரு சாமிகிட்ட போய் கடவுள்கிட்ட போய் இறைவன்கிட்ட போய் ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்கன்னு வைங்களேன், இப்போ அந்த விஷயம் நிறைவேறிச்சு அப்படின்னா இன்னும் அதிகமாக இறை வழிபாட்டில் ஈடுபடுவாங்க. ஆனால் அது நிறைவேறாமல் தள்ளி போகுது, அது நடக்காமல் போயிடுச்சு, அது வேறு மாதிரி நடக்குது அப்படின்னா பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்க மனதளவில் ரொம்ப அந்த வேதனை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்பிக்கை குறைவு அப்படின்ற விஷயங்களும் இவங்களுக்குள்ளே ஏற்படுது. அதனால தான் பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள் தன் மீதே நம்பிக்கை குறைவான நபராக தான் பெரும்பாலும் இருப்பாங்க. இவங்களை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இவங்களே விலைக்கு போய் நின்றுட்டுருப்பாங்க, அது நமக்கு வராது, அது நமக்கு செய்ய முடியாது அப்படி இப்படின்னு. ஆனால் இந்த மிதுன ராசிக்காரர்களில் இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருப்பவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, முழு தன்னம்பிக்கையோடு எந்த வேலையாக இருந்தாலும் பெரும்பாலும் இவர்களை நம்பி தான் இருப்பாங்க. அதாவது வேலைக்கான ஆட்கள் இருப்பார்கள், எல்லாத்தையும் வச்சு வேலை வாங்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க நம்பக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்களே தான் இவங்க நம்புவாங்க. வேறு யாரையும் அதிகமாக நம்ப மாட்டாங்க மிதுன ராசிக்காரங்க. அவங்க இன்றைக்கி உயர்ந்த இடத்துல இருக்காங்க. ஏன் இதையும் நான் தெளிவாக சொல்கிறேன்னா, மிதுன ராசிக்காரர்கள் யாரெல்லாம் குறிப்பாக இந்த நண்பர்கள் வட்டாரத்தில் தொழில் ரீதியாக சில நபர்கள் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இவங்கெல்லாம் பாருங்கள், ஏதாவது ஒரு இடத்துல இவங்க போட்ட கணக்கு தப்பாக இருக்கும். இந்த நம்பிக்கை துரோகம் அப்படின்றது இவர்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். அப்போ மிதுன ராசிக்காரங்க கடகராசிக்காரங்க 2 பேர் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் பார்த்திங்கன்னா அந்த நல்ல மாற்றத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முருகன் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் தான் பழகக்கூடிய நபர்கள், பேசக்கூடிய நபர்கள், வேலை சார்ந்து யாராவது உங்ககிட்ட பேசுகிறாங்க பழகுறாங்கன்னா என்றைக்குமே இந்த 2 ராசிக்காரர்களும் தொலைநோக்கு பார்வையில் தான் யோசிக்கணும். இந்த 2 ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீடு எப்பவுமே தொலைநோக்கு பார்வை இருக்கணும். என்னங்க தொலைநோக்கு பார்வை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நாளை அதாவது இன்று நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளும் சிந்தனைகளும் இன்னும் சில வருடங்கள் கழித்து நம்மை எங்கு பயணிக்க வைக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனை இந்த 2 ராசிக்காரர்களும் மிக தெளிவாக இருக்கணும், குறிப்பாக இருந்தே ஆகணும். வேலை தொழில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரர்களும் கடகராசிக்காரர்களும் அந்த வேலைக்கான வருமானத்திற்கான முடிவுகளை எடுக்கும் பொழுது குலதெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் யோசிக்கணும். அடுத்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த 2 ராசிக்காரர்களும் இருக்கக்கூடிய வீடு எந்த திசையில் இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவை பார்க்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க இல்லைனா கடகராசிக்காரங்க இந்த 2 ராசிக்காரர்களும் ஒரே வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா எந்த திசையில் உங்கள் வீடு உள்ளது, எந்த திசை வாசப்படி உங்களுடைய வீடு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா பெரும்பாலும் இவர்களுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிழக்கு வடக்கு இந்த 2 திசைகளில் நல்ல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இருந்தாலும் இந்த பதிவை பார்க்குறவங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஐயா அதே போல் இவர்கள் சொந்த பந்தங்கள், நண்பர்கள் மற்றும் வெளியில் பழகக்கூடிய நபர்கள் இவர்களை பொறுத்தளவுக்கு இந்த
மிதுன ராசிக்காரங்க, கடகராசிக்காரங்க 2 நபர்களும் இருக்கக்கூடிய வீட்டில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் அந்த வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை யாரேனும் ஒருவர் வெளியே சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன் இதை இந்த இடத்துல நான் சொல்கிறேன், இது எப்படிங்க வந்து சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஐயா இந்த மிதுன ராசிக்காரங்க, கடகராசிக்காரங்க 2 பேருடைய இப்போ இந்த மிதுன ராசியில் பிறந்தவருடைய ஜாதகம்னு ஒருத்தருடைய ஜாதகம் பார்த்துருப்போம். ஒருத்தருடைய ஜாதகங்கள் நிறைய ஜாதகங்கள் பார்த்துருப்போம். இந்த ராசியில் வந்தவங்களுடைய ஜாதகங்கள், கடகராசிக்காரங்களுடைய ஜாதகங்கள் நிறைய பார்த்துருப்போம். இந்த ராசியில் பிறந்தவருடைய ஜாதகங்கள். அப்போ 2 பக்கமும் இந்த ஜாதகங்களை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சில இடங்களில் என்னென்ன தெரிய வருதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இவர்கள் வாழ்க்கையை பற்றிய விஷயங்கள், இவர்கள் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல்கள், இவர்கள் அடுத்து பயணிக்கக்கூடிய திட்டங்கள், இதை வீட்டில் இருக்கக்கூடிய சில நபர்களே ஏன்னா இருப்பாங்க கண்டிப்பாக. இந்த வீட்டில் சில நபர்கள் இருப்பாங்க. வீட்டில் நடக்கிறத போய் வெளியே சொல்கிறது, நண்பர்கள் சொந்தக்காரங்க யாராவது வர்றப்ப அவங்ககிட்ட எதையாவது ஒன்று வளரிடுறது, நல்லது கெட்டதுன்னு போகிறப்ப எங்கேயாவது பெருமைக்காகவாவது தன் வீட்டில் நடக்கிறது எல்லாமே சொல்லக்கூடிய நபர்கள்னு குடும்பத்துக்குள்ளே ஒரு சில நபர்கள் இப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அப்படி வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை போய் வெளியில் சொல்லிடுறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஐயா என்றைக்குமே நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு மரத்தினுடைய வேர் எப்போ வந்து நிலத்துக்கு அடியில் இருக்கிற வரைக்கும் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். மேலே வந்து மரம் நல்லா செழிப்புடன் வளரும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த வேர் வெளியே வந்துட்டால் அவ்வளோதான், மரமும் நிற்காது, ஒன்றும் நிற்காது. அதே போல் தான் உங்கள் வாழ்வில் குறிப்பாக இந்த மிதுன ராசிக்காரங்க, கடகராசிக்காரங்க வீட்டில், உங்கள் வீட்டில் அடுத்த நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள், வீட்டில் கடந்த கால கவலைகள், கஷ்டங்கள் எதையுமே எக்காரணத்தை கொண்டு வெளியில் அதிகமாக சொல்லிக்க வேண்டாம். அப்படிப்பட்ட நபர்கள் உங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்க, எங்கே போனாலும் வாயை கட்டுப்படுத்த முடியாமல் எல்லாத்தையும் உளறிடுறாங்க அப்படின்னா அவங்க கிட்டலாம் தெளிவாக நீங்கள் சொல்லணும். எங்கே போனாலும் என்ன தேவையோ அதை மட்டும்தான் பேசணும். அதை தாண்டி வேறு எந்த விஷயங்களை பற்றியும் எங்கேயும் பேசக்கூடாது அப்படின்றதையும் நீங்கள் சொல்லணும். ஏன்னா இங்கே இப்படிப்பட்ட சில விஷயங்களும் மனிதர்களுக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கு வாழ்க்கையில். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, சரி போய் ஜாதகத்தை பார்ப்போம், ஜாதகத்தில் நேரம் சரியில்லையோ என்னமோ, நம்ம லைஃப்பில் இப்படியே நடந்துகிட்ருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. போய் பார்ப்பாங்க, அங்கே ஜாதகப்படி உண்மையிலுமே நேரம் சரியில்லாமல் கூட இருக்கும். கரெக்டு, நம்மளுக்கு நேரம் சரியில்லை, அதனால தான் இதெல்லாம் நடக்குது போல இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலுமே நேரம் சரியில்லை அப்படின்னு ஒரு ஜாதகக்காருக்கு இருக்குன்னா அதற்கான பலன்கள் எப்படி அந்த மனிதனுக்குள்ளே ரியல் லைஃபுக்குள்ளே எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா, இப்படிப்பட்ட செயல்கள் தான். தன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், தான் எடுக்கக்கூடிய முடிவுகள், தன்னிடம் உள்ள தேவையற்ற பழக்க வழக்கங்கள், இப்படி தான் அந்த கிரகநிலை பலன்கள் அந்த மனிதனை வந்து அடையுது. அதனால தான் அந்த மனிதன் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஆளாகிறான், ஏதோ ஒரு செலவு, கடன் பிரச்சனை அப்படின்னு ஏதாவது வந்து அவனை வந்து ஆட்கொண்டு விடுகிறது. இதையெல்லாம் தான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ கிரகநிலைகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்தாலும் ஒரு மனிதனாக நம்ம நல்லதை தான் எதிர்பார்க்குறோன்றது இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அப்போ மிதுன ராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்கள் 2 ராசிக்காரர்களும் உள்ள வீட்டில் அந்த வீடு நல்ல அதிர்வலைகளை பெறக்கூடிய வீடாக இருக்கணும், நல்ல அமைப்பை கொண்ட வீடாக இருக்கணும். இது நீங்கள் கண்டிப்பாக, அதாவது நல்ல அமைப்புனா என்னங்க, இப்போ நாங்கள் வீடுனா வாஸ்து சாஸ்திரம்லாம் பார்த்துட்டு இருக்குது அதெல்லாம் நான் சொல்ல வரல. வீட்டை சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க. வீட்டில் எப்போவுமே ஒரு நல்ல நறுமணம், மனம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி, மனசு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி நல்ல நறுமணங்கள் வீசக்கூடிய இடமா இருக்கணும். கத்தி சத்தம் போட்டு வீட்டில் எந்த வாக்குவாதத்தையும் பண்ணாதீங்க. எதிர்கால திட்டமிடலுக்கான அங்கே பேச்சுக்கள் நிறையா வீட்டுக்குள்ளே நடக்கணும். என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்றது எல்லாமே. இது மிதுன ராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் சரியான கான்வர்சேஷனே கிடையாது. இது எத்தனை பேருக்கு இந்த உண்மை தெரியும்னு தெரியல. இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். மிதுன ராசிக்காரங்க, கடகராசிக்காரங்க 2 பேரும் இருக்கக்கூடிய வீட்டில் பாருங்கள், சரியாக பேசி கூட மாட்டாங்க, மனசில் இருக்கிறத வெளியில் சொல்ல கூட மாட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒருவேளை மிதுன ராசி கணவன், கடகராசி மனைவி அப்படின்னா, மனைவி சமைச்சு கொண்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக ருசியாக சமைச்சு கொண்டு வந்து கொடுத்தா அதை கணவன் சாப்பிட்டு ஒரு வாயை திறந்து நல்லா இருக்குமான்னு கூட சொல்ல மாட்டாங்க. நீ நல்லா நல்லா சமைச்சிருக்கம்மா, இன்றைக்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா, சுவையாக இருக்குது அப்படின்றத வாய் திறந்து கூட சொல்ல மாட்டாங்க. அப்போ என்னென்னா இங்கே மனசை திறந்து பேசுகிறதுக்கான விஷயங்களே குறைவாக இருக்குது. இந்த 2 ராசி இவங்கன்னு இல்லை, இந்த குடும்பத்தில் இந்த 2 ராசிக்காரங்க இருக்கிற குடும்பத்திலே பெரும்பாலும் பாருங்கள், மனசுக்குள்ளே இருக்கிறத ஓப்பனாக வெளியவே பேச மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் பாதி வார்த்தையை மென்று முழுங்கி தான் பேசுவாங்க. இது இந்த 2 ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஆகவே ஆகாது.
ஒரு குடும்பத்தில் நல்லது நடக்கணும்னா அந்த குடும்பத்தில் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய நபர்கள் இருக்கணும். அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் சிந்திக்கக்கூடிய நபர்கள் இருக்கணும். இது எல்லாம் தான் அவர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இப்போ நான் சொன்னது அந்த வெளியில் போய் குடும்ப விவகாரங்களை வெளியே சொன்ன இதனாலேயும் கண் திருஷ்டி பிரச்சனையெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. யாருக்கு இல்லை? மிதுன ராசிக்காரங்களுக்கு இல்லைன்றீங்களா? கடகராசி 2 ராசிக்காரங்களுமே இருக்குது. கண் திருஷ்டி பிரச்சனைன்றது பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர்களை சுற்றி அதான் நான் சொன்னேன்ல, எல்லா விரலும் ஒரே மாதிரி இல்லை, எல்லாரையும் இங்கே ஒரே மாதிரி இல்லை. இங்கே யார் என்ன நினைக்கிறாங்க, யார் உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே என்ன பேசுகிறாங்க, கடவுளுக்கு தான் வெளிச்சம். அப்படி ஒருத்தர் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு நினச்சி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை விட பெரிய முட்டாள் யாரும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்க போகிறோன்னு அர்த்தம். ஆகையால் தான் நான் சொல்கிறேன், இங்கே யார் எது வேண்டுமானாலும் நினைக்கலாங்க ஐயா, யார் எதை வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் நினைக்கலாம். ஆனால் மனிதனாய் வாழக்கூடிய நம்ம நல்ல எதிர்காலத்தை அடையணும்னா இங்கே யாருடைய தேவையற்ற சிந்தனைகளும் தேவையற்ற பார்வைகளும் நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும். நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும்னா அதற்கான பாதுகாப்பு சிந்தனைகளை நம்ம உருவாக்கி, வெறும் பொருட்கள் மட்டும் அது மட்டும் கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு கையில் ஒரு கருங்காலி பிரேஸ்லெட் போடுறீங்க, ஒரு ரெட்டைகரை பிரேஸ்லெட் போடுறீங்க, இது எதுக்காகனா ஒரு கந்திருஷ்டி எங்கள் மேலே படக்கூடாதுன்றதுக்காக போடுறீங்க அப்படின்னு எப்படி பொருட்கள் ரீதியாகவும் நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதே போல தான் மனதில் சில சிந்தனைகளும் சில எண்ணங்களும் உங்களை பாதுகாக்கும். இது உண்மை. மற்றவருடைய பார்வைகள் மற்றவருடைய கந்திருஷ்டிகள் உங்களை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா அதுதான் நான் சொன்னேன். வலுவான சிந்தனைகள்னு இங்கே நிறைய இருக்குது, வலுவான எண்ணங்கள்னு நிறைய இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்கான எண்ணங்கள். நீங்கள் நார்மலாக யோசிக்கிற மாதிரி இருக்காது. இந்த வலுவான எண்ணங்கள் என்ன பண்ணுன்னா உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு சுவரை எழுப்பும். அது கண்ணுக்கு தெரியாது. எப்படி கண் பார்வை கந்திருஷ்டி நம்ம கண்ணுக்கு படுறது இல்லையோ, நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லையோ, அது நடக்கக்கூடிய விஷயத்தை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல தான் உங்களை சுற்றி உங்களை பாதுகாக்கக்கூடிய எழக்கூடிய அந்த தடுப்பு சுவரும் உங்கள் எண்ணங்கள் மூலமாக உருவாகும். இதையெல்லாம் மிதுன ராசிக்காரங்க கடகராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம சும்மா போய் ஜாதகம் பார்க்குறோம், வழிபாடு பரிகாரம் சொல்கிறாங்க, செய்கிறோம். அப்போ அதில் சரி வரலைன்னா இன்னொரு ஜோசியரை போய் பார்க்குறோம். இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே பண்ணிகிட்ருக்கிறது? ஐயா, ஜாதகங்கள் பாருங்கள், கணிப்புகளை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகப்படி என்னென்ன அமைப்புகள் இருக்குன்றதை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அதுக்குன்னு மாதத்தில் 4 ஜோசிக்காரர் போய் பார்த்துட்டு பரிகாரம் வழிபாடுன்னு பண்ணிவிட்டு கையில் இருக்கிற காசெல்லாம் அதில் போட்டுட்டு அப்புறம் எதுவும் நல்லது நடக்கலைன்னு தயவு செஞ்சு அப்படி யாரும் பண்ணாதீங்க. கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையில் உங்களுக்குன்னு கடவுள் எதிர்காலத்தை ஆல்ரெடி எழுதி வச்சாச்சு, சரிங்களா? அதில் யாரும் எந்த மாற்றமும் பண்ண முடியாது. ஆனால் எழுதி வைத்த எழுத்துக்கள் என்ன என்பதை நீங்கள் முடிவு பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்குன்னு நீங்கள் நம்பணும். கடவுள் எழுதிட்டாரு, ஆனால் அந்த எழுதிய வார்த்தைகள் என்ன அப்படின்றத நீங்கள் தான் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். கடவுள் ஆல்ரெடி உங்கள் தலையெழுத்தை எழுதியாச்சு, ஆனால் அது என்ன தலையெழுத்து எழுதியிருக்காரு அப்படின்றத நீங்கள் தான் செலக்ட் பண்ணி சொல்லணும். இந்த வார்த்தைகள் கொண்டு எழுதியிருக்காரு, அப்போ அந்த வார்த்தைகள் நல்ல நல்ல வார்த்தைகளாக உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் உங்கள் எதிர்காலத்தை பொறுத்து அந்த வார்த்தைகள் அமைகிறது. அப்போ அதை நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். அப்போ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும்னா அதற்கான நபராக நீங்கள் மாறணும். அப்போ அந்த நல்ல எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கணும், நல்ல சிந்தனைகள் உங்களுக்குள்ளே இருக்கணும். இவை அனைத்தும் இருந்து உங்கள் ஜாதகமே சரியில்லாமல் இருந்தாலும் நீங்கள் நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதராக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து நீங்கள் நல்லதை நினைத்து நல்ல எண்ணங்களோடு நீங்கள் பயணிக்கும் பொழுது அதற்கான நல்ல நபர்களை பெறுவீர்கள், நல்ல மாற்றத்தை பெறுவீர்கள், மன ரீதியான ஒரு அமைதியை பெறுவீர்கள். இந்த மிதுன ராசி கடகராசிக்கு 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் இந்த கடன் பிரச்சனைகள் மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. இந்த கடன் பிரச்சனைகள் வந்தால் தொடர்ந்து அந்த கடன்ற சூழலுக்குள்ளேயே இவங்களை போட்டு வளைச்சு கொண்டு போயிட்டுருக்கோம். அதனால் இந்த கடன் பிரச்சனை ஒருவேளை இருக்குங்க, இப்போ அது தீர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கானா? நான் ஆல்ரெடி இந்த கடகராசிக்காரங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். கடன் பிரச்சனை தீர்வதற்கான ஒரு வழிமுறை முருகன் வழிபாடு. இப்போ மிதுன ராசி கடகராசி 2 ராசிக்காரர்களும் இருக்கக்கூடிய வீட்டிலும் இது தாராளமாக பண்ணலாம். நெல்லிக்கனி பரிகாரம் நான் சொல்லியிருந்தேன். நிறைய நபர்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சில நபர்கள்லாம் ஐயா முழுமையான கடனையே தீர்த்துட்டேன் அப்படின்னு சொன்ன நபர்கள்லாம் இருந்தாங்க. நல்ல மாற்றத்தை தரக்கூடியது. ஒன்றும் இல்லை, ஒரு 10 ரூபா இல்லை 20 ரூபாய்க்கு மர நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்கும் பாரு, இதை வாங்கிட்டு போய் ஒரு 10 ரூபா 20 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமையாக பார்த்து போய்
முருகன் கோவில் உள்ள பூசாரியிடம் நெல்லிக்கனிகளை கொடுத்து முருகனுடைய பாதத்தில் வச்சு பூஜை பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பூஜை பண்ணக்கூடிய அந்த ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்களுடைய அனைத்து கடன்களும் தீர்வதற்கான அமைப்புகளை உருவாக்கி கொடு முருகா, நல்ல மாற்றத்தை கொடு முருகா, வாய்ப்புகளை உருவாக்கி கொடு முருகான்னு மனசார வேண்டிக்கோங்க. திரும்ப அந்த பூசாரி கொண்டு வந்து உங்களுக்கு உங்கள் கையில் அந்த நெல்லிக்கனிகளை கொடுக்கும் பொழுது அதிலிருந்து முதல் நெல்லிக்கனியை நீங்கள் எடுத்துக்கிட்டு மற்றதை அனைவருக்கும் அந்த வந்த பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்துட்டு வீட்டில் கொண்டு போய் பூஜை அறையில் 1 ஹவர் வச்சுட்டு இருந்து பிறகு எடுத்து வீட்டில் உள்ள அனைவருமே பங்கு போட்டு பிரசாதமாக சாப்பிட்ருங்க. இதை 3 செவ்வாய்க்கிழமை அல்லது 5 செவ்வாய்க்கிழமை அல்லது 7 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து செய்யும் பொழுது இந்த மிதுன ராசி கடகராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் கடன் பிரச்சனை தீர்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாய்ப்புகள் உருவாகும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டிங்கனாவே சரியாக போயிடும். கடவுள் கொடுக்கறது வாய்ப்பு மட்டும்தான். இதை நீங்கள் மறந்துடாதீங்க. என்றைக்குமே கூரையை பிச்சுட்டுலாம் கடவுள் கொட்டவே மாட்டார். கடவுளே நேரில் வந்தாலும் என்ன சொல்லுவாருன்னா, இதுதான் உனக்கு வாய்ப்புகளை கொடுக்குற, நீ பயன்படுத்திக்க. ஏன்னா அதுக்காக தான் உனக்கு 6 அறிவு படைச்சிருக்க, உனக்குள்ள திறமைகள் இருக்குது, பயன்படுத்திக்க. அவ்வளோதான். இதுதான் இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள். ஆகவே இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச மிதுனராசிக்காரங்க கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம பதிவை பார்க்குறவங்க அனைவருமே நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லபடியாக அமைக்கணும். இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும், ஆனால் இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் நம்ம கூட ட்ராவல் பண்ணக்கூடிய நபராக மாறிட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்து நம்ம கூட பயணிக்கக்கூடிய நபராக மாறிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையில் இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லபடியாக அதை கொண்டு வந்துடுவீங்க. உங்களுக்கான விதிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கெட்டதிடம் இருந்து விலகி நல்லதிடம் வந்து சேருவீங்க. இந்த இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இனியாவும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.